ஃபர்ஸ்ட் மாடல பொறுத்தவரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்குன்னு தெரியுமில்ல? ஃபர்ஸ்ட் மாடல் என்னென்ன டாபிக் இருக்குதா கண்ணு? மீன், மீடியன், மோடு, ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கரெக்ட்டுங்களா? மீன், மீடியன், மோட், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், காட்டன் Q1, Q3, பி D12 இது வந்து டெசிமல் வரும். D1 to T10 இது பர்சன்டேஜ். P1 to P100 இது ஒரு பார்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்த பார்ட் என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீன் டீவியேஷன், குவார்டைல் டீவியேஷன், வேற என்ன இருக்குதா? ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இது ஒரு பார்ட் வரும். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸ் அது தனி பார்ட் வரும். மொமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கியூனஸ் அண்ட் கட்டர் இந்த பார்ட் சரிங்களா? இதோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பால் ஃபார்முலா வரும். இந்த கான்செப்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டா நீ அன்னைக்கு சொன்ன அன்குரூப் டேட்டானா ரா டேட்டா சரிங்களா? ரா டேட்டானா ஒன்லி எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்காது. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொருக்குமே ஃபார்முலாஸ் இருக்கும். அடுத்து குரூப் டேட்டா பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்வல் டைப் இல்லாம இது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் டைப் இல்லாம கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் இது குரூப் டேட்டா. இதே பார்த்தீங்கன்னா அன்குரூப் டேட்டாவோட வரும். அதாவது குரூப் டேட்டாவோட கிளாஸ் இன்டர்வல் டைப்போட வரும். அப்போ 0 to 10, 10 to 20 அந்த மாதிரி டைப்ல வரும். அப்போ அந்த மாதிரி டைப் வர வந்து குரூப் டேட்டா வித் கிளாஸ் இன்டர்வல். அதுலேயே கிளாஸ் இன்டர்வல் 2 டைப் இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் இன்டர்வல், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் இன்டர்வல். 2 கான்செப்ட் இருக்குது சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. அதனால அதை கடற்கடன்னு போட்டுட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. கரெக்டாப்பா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு போடலாமா? சரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன் பாருங்க. மீன் மீடியன் மோடு கண்டுபிடிக்க சொல்ற கான்செப்ட் ஆல்ரெடி நீங்க போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். மீன் மீடியன் மோடு கான்செப்ட் இது மீன் டிவிஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் மீன் மீடியன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் போடுவீங்க சரிங்களா? மீன் மீடியன் மோடு இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் இது வந்து செக் பண்ணும்போது குரூப்டு டேட்டாவா அன்குரூப்டு டேட்டாவும் பார்க்கணும். ஆக்சுவலா இது வந்து குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் இன்டர்வலா நான் கிளாஸ் இன்டர்வலும் பார்க்கணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல்னா உங்களுக்கு தெரியும். கிளாஸ் இன்டர்வலோட ஐடியாவில் அது இருக்குது. கரெக்டாப்பா? அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன இருக்குது? டிஸ்கண்டினியூஸா கண்டினியூஸா வேணும். அப்போ கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸாங்கும் போது செக் பண்றது எப்படி செக் பண்ணுவேன்? கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸானு இன்டர்வல் வந்து எது எண்ட் ஆகுதோ அதுல வந்து ஸ்டார்ட் ஆனா கண்டினியூஸ். இங்க 20ல எண்ட் ஆகுது, 20ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். எல்லா இன்டர்வல் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்படி கண்டினியூஸா வரலன்னா என்ன பண்ணணும்? கண்டினியூஸா இல்லைன்னா லோயர் லிமிட்ல லெஸ் 0.5, அப்பர் லிமிட்ல ஆஃப் 0.5. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? லோயர் லிமிட் எல்என் லோயர் லிமிட் லெஸ் 0.5, அப்பர் லிமிட் ஆஃப் 0.5. சரிங்களா? இல்ல லோவர் லிமிட் தான் மைனஸ் பண்ணனும். ஆமா, அதான் சொல்றேன். லோயர் லிமிட் லெஸ் தான் சொன்னேன். ஓகே ஓகே. லோயர் லிமிட் லெஸ், அப்பர் லிமிட் அப் தான் சொல்லிக்கிறேன். அதான் பண்ண போறோம். அது டிஸ்கண்டினியூஸா இருக்கும். சரிங்களா? இதான் பேசிக் ஐடியா. சரியா? இப்ப ரா டேட்டானா என்ன பண்ணலாம்? x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் x பை n. இது ரா டேட்டா வரதா, அதாவது அன்குரூப்டு டேட்டா வரதா. இது குரூப்டு டேட்டா. x கண்டுபிடிக்கணும். என்னப்பா? x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்னது? சம்மேஷன் fx அப்பர் லிமிட் லோ fx பை சம்மேஷன் f. அவ்வளவுதான். இது வந்து மீனோடது. அடுத்து யார் வேணும்? மீடியன் மெத்தட் வேணும். மீடியனோட ஃபார்முலா என்ன? l plus h by f. மீடியம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியம் போறதுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீடியம் கிளாஸ் வேணும். மீடியம் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்ப? சம்மேஷன் f பை 2. சரிங்களா? இது மீடியம் கிளாஸோட ஃபார்முலா. அதுல இருந்து மீடியம் கண்டுபிடிக்கணும். மீடியத்தோட ஃபார்முலா என்ன? நீங்க சொன்ன மாதிரி l plus summation f by 2 minus preceding cumulative frequency divided by corresponding frequency into size of the input. ஓகேங்களா? அடுத்த மோடுக்கு என்ன பண்ணலாம்? மோடுக்கு கண்டுபிடிக்க முன்னாடி மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? மாடல் கிளாஸா? summation fi. ஏய்,
அதே இருக்கிற சம்மேஷன் எஃப் அது வந்து சரி. யூனிஃபைடு கிளாஸ்டா. மாடல் கிளாஸ் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இதுல மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி யார் இருக்கிறா? அதான் வந்து மாடல் கிளாஸ். 65 இருக்குதுல்ல, 65ல 40 to மோடு 50. வந்துட்டு ஹையஸ்ட் ரிப்பீட்டிங் ஃப்ரீக்வன்சி 40 to 50. 40 to 50 அதான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. 40 to 50 இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எஃப் நாட் ஓ எஃப் நாட் இல்லை எஃப் எஃப் ஒன். ஒன்னு. எஃப் எஃப் ஒன் ஒன். சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் என்ன வேணும்? எக்ஸ் வேணும், எஃப் 15. வேணும். அப்படியே டேபிள் போட்டலாமா? ஒரே டேபிள் எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? எக்ஸ் வந்துட்டு 15, 25, 35, 45. இப்ப நீ பாட்டுக்கு வேகமா போட்டே போடுறா. நான் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு வரதில்ல. 15, 25, 35 வா? 35, 45, 55, 65, 75. அப்போ 12 into 15, 12, 12 into 15 30, 34, plus 65, 45, 25, 18. கரெக்ட்டுங்களா? இது எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்தது சிஎஃப் கண்டுபிடிங்க. அண்ட் ஆல்சோ சிஎஃப் கண்டுபிடிச்ச முன்னாடி யார் வேணும்? ஓகே. இது போட்டா போதும் நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாப்பா? ம். சொல்றா கண்ணு. இப்ப என்ன பண்ணுவீங்க? 15 into 12 எவ்வளோ வருங்கண்ணு? நான் ஃபுல் ஆன்சர் சொல்லிட்டா சரி நீ அந்த டேபிள் நம்மளுக்கு போட்டுருங்க. எப்படியும் சம்மேஷன் எஃப்எக்ஸ் தானே வேணும். சரி சம்மேஷன் எஃப் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேணும். ஒரு 10495. 10495. 495. ஓகே. சம்மேஷன் எஃப் அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற பார்த்துக்கலாம். இல்ல சம்மேஷன் எஃப் வேணும்ல. அதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கடைசி வேல்யூ தானே சம்மேஷன் எஃப். ஓ அப்படி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாங்கறியா? 12, 42, 12, 42, 42, 42 plus 34, 76, 76, 76 plus 65, 141, 1 41. தப்பு வருதுடா. 65 தானே போடுறோம். ஆமாம் 76 plus 65. 141 தானே? ஆமாம் நான் 169 கேட்ட மாதிரி இருக்குது. 139 141 அடுத்தது 141 plus 186 தான். 45. அடுத்தது 186 plus 25, 211. 211 தான். 211 plus 18, 229. அதுதான் சம்மேஷன் எஃப். 229 சம்மேஷன். ஓகேங்களா? அப்போ மீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் summation டு ஓகே xf 10495 divided by 229. 10495 45.82 45.83. 83. ஓகே. அடுத்து மோடு கண்டுபிடிச்சலாம். மோடு ரொம்ப ஈஸி. மோடு என்ன? 65 தானே? அப்ப Mode 65 ஓட கிளாஸ் இங்க போடுங்க. இதுல அங்க போடுங்க. 40 to 50. 65 40 to அப்போ 50. f1 is equal to 65. Mode equal to L plus L F1 plus minus H1 F0 divided by 2F1 F0 2f1 minus minus f0 F2 minus into H. கரெக்ட்டுங்களா? h1 to 10. L எவ்வளவு சொன்னீங்க? 40 சொன்னீங்க. F1 40 plus 65 minus 34 divided by 130 130 minus 34 minus 45.
into into 10. 10. அப்போ கால்குலேட்டர் போட்டு கிடைக்கும் 65 minus 34 divided by 130 minus 34 minus 45 into 10 plus 40. 46.07. Mode. 46 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆன்சர் 46.07 யாரு மோடு ம், கரெக்டுங்களா ம். கரெக்டாமா ஆ அடுத்து மீடியன் மீடியன் என்ன பண்ணுவீங்க சம்மேஷன் எஃப் பை டூ போடுவீங்க கண்டிப்பா நினைப்பாடா அவன். 229/2 229/2 எவ்வளோ வருது one 114.5. 104.5 இல்ல 114.5. 114.5 14.5. அப்போ 114.5 எங்க இருக்கும் இந்த இன்டர்வல் இருக்கும் அப்போ 1 2 3 நாலாவது வேல்யூ அப்போ இங்கே அது 1 வரைக்கும் 2 median class. 3 நாலாவது வேல்யூ 65 1 2 Median class. 3 நாலாவது வேல்யூ 45 கரெக்டுங்களா அப்போ இந்த 45யோட கரஸ்பாண்டிங் இது கரெக்டா அப்போ 45 லோயர் லிமிட் என்ன 140 கரெக்டுங்களா லோயர் லிமிட் 40 அப்போ எல் வேல்யூ 40 சிஎஃப் வேல்யூ வந்து ப்ரிசீடிங் சிஎஃப் அப்போ 76 சிஎஃப் வந்து 76 அண்ட் எஃப் வந்து எவ்வளவு 65 வேற என்ன வேணும் எல் பிளஸ் என் பை டூ அதான் போட்டாச்சு கழிச்சுலையும் அப்போ மீடியம் என்னாச்சு மீடியம் ஈக்குவல் டு 40 plus எல் பிளஸ் 10 by 65. 114.5 இதானே எஃப் பை டூ மைனஸ் 76 டிவைட் பை எஃப் வந்து 65 இன்ட்டு 10 இந்த ஃபார்ம்ல தப்பு தானே L plus H by F தானே L plus H by F into N by 2 minus CF. CF அதாவது இது ஃபார்முலா என்னன்னா n by 2 minus preceding cumulative frequency divided by f into h உள்ள எழுதிட்டா L plus sum of the frequency divided by 2 minus preceding cumulative frequency divided by corresponding frequency into h இதுதான் ஃபார்முலா சரிங்களா Okay, okay. Okay, okay. ஓகே வேலையே இல்லை கைண்ட் ஆஃப் ரிசல்ட் end of result ராகன இது ஒரு நிமிஷம். பொட்டிடகன 45.92. 45.92 45.92 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மீன் மீடியம் மோடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் இன்டர்வல் தான் வரும் மேக்ஸிமம் ஓகேங்களா 40 to 50 தான் வரும் சரிங்களா ஏன்னா இந்த இன்டர்வல் தான் இருக்கும் ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கோ சப்போஸ் மிஸ்டேக் ஆச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோ சரிங்களாம்மா இதனா உனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் எம்பர்ஷன்சி ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அது ஃபார்முலா ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சு என்ன ஃபார்முலா 1 2 3 இல்ல அது வேணாம், அது யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டானே. யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கிறாங்களாம்மா ஓகே எதுக்கு செக் பண்ணிக்க இதுல போட்டா உனக்கு வேல்யூ நம்ம டிவிஎஸ் வருது நானும் செக் பண்ணி பண்ணிட்டேன் இது ஒரு ஃபார்முலா இருக்குது அதை பார்த்துக்கோ சரிங்களா ஓகே சரி இதே எப்படி போடுவீங்க குவாட்ரேட் டிவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் குவாட்ரேட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன தெரியுமா கண்ணா
இப்போ நம்ம 3 டாபிக் முடிச்சிட்டோமா? இப்போ வந்துட்டு நம்ம மெஷர் ஆஃப் சென்டர் டெண்டன்சி முடிச்சிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா பேசிக் தான் முடிச்சுக்கிறோம். அதாவது மீன், மீடியன், மோடு தான் முடிச்சுக்கிறோம். அதுலயே பெண்டிங் யார் இருக்கிறா? பெண்டிங் பாத்தீங்கன்னா கார்மோனிக் மீன் இருக்குது, ஜாமெட்ரிக் மீன் இருக்குது, Q1 to Q1, Q3 இருக்குது. Q2 யாருன்னா இவன் தான் Q2. Q2 முடிச்சிட்டோம். இதான் Q2. Q2னா மீடியன். Q1, Q3 முடிச்சாச்சு. பட் இது முடிக்கல. இதெல்லாம் முடிக்காதது. இப்ப நான் கீழ எழுதுன நெட்ல எழுத முடிக்காது. அடுத்தது யாருன்னா அதே கொஸ்டின்ல முடிச்சிடுங்க. T1 to T10 முடிக்கணும் சொல்லிடுறேன். P1 to P கண்ட்ரேன் முடியும். சரிங்களா? சரி அதே இதுலயே முடிக்கலாங்கிற. சரி ஓகே முடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரியுமா? ஆ. சொல்லுங்க பாக்கலாம். சொல்லிட்டு என்ன கிடக்குற முடிச்சு இந்த ஃபார்முலா தான் வேணான்ட்டீங்களா? சொல்லுங்க. Q1 ஓட ஃபார்முலா என்ன? Q1 கிளாஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? Q1 கிளாஸ் கண்டுபிடிக்கணும். Q1 ஓட கிளாஸ்க்கு ஃபார்முலா என்ன? கேபிட்டல் N/4. தட் மீன்ஸ் சம்மேஷன் F/4. கரெக்ட்டுங்களா? இது வந்துட்டு டிஸ்கிரீட். இது டிஸ்கிரீட் டிஸ்க். என்னடா இந்த ஸ்னாப்ல அவங்களுக்கு வர டிஸ்கிரீட்டா? கிளாஸ் சார் இது வந்துட்டு டிஸ்கிரீட் கிளாஸ். இல்ல கிளாஸ் இன்டர்வல் தான் மேக்ஸிமம் பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா அதுதான் ரிப்பீட்டடா நீங்க அப்ப வருது. டிஸ்கிரீட் கிளாஸ்க்கு ஃபார்முலா கொடுத்திருக்கீங்க டிஸ்கிரீட் கேஸ்க்கு. சரி. கண்டினியூஸ் கேஸ்க்கு தானே கொடுக்கணும். கண்டினியூஸ் கேஸ் இங்க மீடியமுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம்? கேபிட்டல் N/2 தான சார் போட்டோம். நீங்க எழுதின ஃபார்முலா தப்பு சார் கீழ. சரி நீ சொல்லு என்ன ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். இது தப்பு தானே N/4. நீங்க வந்துட்டு டிஸ்கிரீட் கிளாஸ்க்கு எழுதி வச்சிருக்கீங்க. அதானே என்ன ஃபார்முலா சொல்லு. சரி கண்டினியூஸ் கிளாஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுன்னு. L plus H/F. ஏன் அவ்வளவு பெருசா சொல்றேன்? N plus H/F. ம். N/4 தான்டா ஃபார்முலா. அது குரூப்டு டிஸ்கிரீட் கேஸ்க்கு. சரி குரூப் டிஸ்கிரீட் கேட்டுக்கு நீ நார்மல் கேஸ்க்கு வந்து ஆட் அண்ட் ஈவன் கேஸ்க்கு சொல்றியா? கண்டினியூஸ் கேஸ்னு ஒன்னு இருக்குல்ல. கண்டினியூஸ் தான்டா. கண்டினியூஸ்க்கு என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். அப்ப மீடியமுக்கு என்ன ஒரு நிமிஷம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரே நிமிஷம் சொல்றேன். Q1, Q2, Q3 இதுதான் ஃபார்முலா. இங்க கிளாஸ் கண்டுபிடி. இது வந்து மீடியன். இது வந்து மீடியனா? அப்ப மீடியனுக்கு என்ன ஃபார்முலா வரும்? இது வந்து கேபிட்டல் N/2 வரும். கரெக்ட்டா தப்பா? அது இங்க வரும்போது என்ன ஆகும்னா கேபிட்டல் N/4 வரும். அது இங்க வரும்போது என்ன ஆகும்னா 3 கேபிட்டல் N/4 வரும். சார் அதெல்லாம் தெரியல சார். இதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எது அப்ப நீ அனுப்ப அந்த ஃபார்முலா நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் நாம போட முடியும். நான் சொல்றது நீ போட முடியாது. L plus என்னப்பா இன்னொரு சொல்லு. L plus கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும்டா. இது வந்து குவாட்ரண்ட் கிளாஸ். நீ L பிளஸ் தெரியுது. அது எனக்கு தெரியும். L plus N/4 minus CF divided by F into H. கரெக்ட்டா? ம். ஆமா. இங்க L வேல்யூ என்ன? L வேல்யூ என்ன தெரியுமா? L வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப? அதுதான் Q1 ஃபார்முலா போட்டு பண்ணலாம்ல அப்புறம் என்ன? எப்படி எப்படி எப்படி? சரி பண்ணுங்க சார். N/4 எவ்வளவு போட்டீங்க? N வந்து 229 இந்த 229 divided by 4 போட என்ன வரும் பாருங்க. 229 divided by 4. கால்குலேட்டர் போட்டு சொல்லுப்பா. சொல்றா 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணனும்னா அங்கட்டு முடிக்க வேணுமா முடிக்க வேண்டாமா? 57.25. 57.25 கரெக்ட்டுங்களா? 57.25. அப்ப இதை ஆட் பண்ணி பாருங்க. 12 இது எவ்வளவு வந்தது? 42 42னா இது 76 76. அப்ப 57.25னா நம்ம இதுதான் வந்து Q1 ஓட கிளாஸ் எடுப்போம். கரெக்ட்டுங்களா? இதுதான் Q1 ஓட கிளாஸ். அப்ப இதனோட லோயர் லிமிட் என்ன? 30. சரிங்களா? அப்ப 30 தான் நம்மளோட லோயர் லிமிட். சரியாப்பா? அப்ப 30 நம்ம குவார்டர் டிவிஷன் ஃபார்முலா Q3 minus Q1 தானே? என்னப்பா? குவார்டர் டிவிஷனுக்கு அதான் ஃபார்முலா. Q3 minus Q1 by 2. by 2. சரி. இப்ப Q1, Q2 வேணுமா வேண்டாமா? Q1 ஓட வேல்யூ Q3 ஓட வேல்யூ வேணும். ம். அது எப்படி கண்டுபிடிப்ப? Q1, Q2க்கு இதுதான போட்டு கண்டுபிடிக்க முடியும். வேற எப்படி கண்டுபிடிப்ப? சரி அப்ப அந்த ஃபார்முலா வேண்டாமா? எந்த ஃபார்முலா? அந்த கண்டினியூஸ்னு ஒன்னு சொன்னனே. அதானே கீழ போட்டுக்கிறேன். அதானே இப்ப ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சு தான் போடணும். இதானே எழுத போறப்ப. இதுல தான் போட வேணும். ஓ ஓகே.
புரியலையா? சரி Q1 ஓகே, புரிஞ்சு. அப்புறம் எதுக்கு சொல்லு, கட்டணம் போட்டு வேலை என்ன வரும் பாருங்க. 30 பிளஸ் n/4 n/4 எவ்வளவு? 57.25 மைனஸ் CF. CF ப்ரிசீடிங் வேல்யூ எவ்வளவு? 30யா? 30 டிவைடட் பை 30 டிவைடட் பை எவ்வளவு? கரஸ்பாண்டிங் வேல்யூ 34. கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 34 இன்ட்டு h இன்ட்டு 10. அப்ப Q1 வேல்யூ சொல்றாங்க. Q1 வேல்யூ எவ்வளவு வருது? 30 பிளஸ் இதை மைனஸ் பண்ணி சொல்லு பார்க்கலாம். ஒரே என்ன பண்ணணும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்றாங்க. மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்றாங்க. 57.25 மைனஸ் 38.01. அப்போ Q1 வந்து 38.01. அப்போ Q3 அதே ஐடியா தான். அப்போ என்ன வரும்? 3 into 229 divided by 4. இது என்ன வரும் சொல்றாங்க? IN/4 தானே ஃபார்முலா? என்னப்பா? IN/4 தானே ஃபார்முலா? யாருக்கு? இதுக்கு IN/4. கரெக்ட். ஐங்கிறது என்ன வருதோ அது கரெக்ட் தான். நீ சொன்னது கரெக்ட் தான். அதாவது QIக்கு நீங்க வந்து இங்க I/4ங்கிற கரெக்ட்டுங்களா? NI/4 கரெக்ட் ரகன். நீ சொன்னது கரெக்ட் தான். கரெக்டா? நீ சொன்னது அதானே கேக்குற. QIயோட ஃபார்முலா L பிளஸ் NI. ஒரே நிமிஷம் n வேல்யூ காட்டுங்க. சமேஷன் F. சமேஷன் F. இது சமேஷன் F. ஓகே. அப்ப சொல்லுங்க, இது இதனோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க. $171.75. 171.75. அப்ப இதனுடைய சம்மேஷன் கண்டினியூஸ் என்ன? 81 141 141. இது வந்து என்னாச்சு? 186. 171. 171 45 இல்ல? ஓகே. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்குறீங்களா? ஓகே. அப்போ 50 to 60. இல்ல, இது ஃபுல்லா ஆட் பண்ணிடலாம். இது எவ்வளவு கிடைக்குது? 211 288. ஓகே. அப்ப 50 to 60 கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன வரும்? நீ சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. Q3 equal to L. L வந்து 50யா? 50 plus 171.1 minus இதனுடைய preceding 65. ஃப்ரீக்வன்சி 65. 40யா? இல்ல. divided by 45. divided by 45 into h into 10. இந்த கால்குலேஷன் போடுறாங்க. 50 plus 171.75 minus 175. ஓகே. 75/75 இங்க எழுதிக்கிறீங்க இதனோட வேல்யூ. minus 65 point மைனஸ் 65 தான். இந்த வேல்யூ 65 தான். divided by 45 into 10. 73.72. Q3 value 73.72. Quarter deviation to Q3 minus Q1 by 2. 73.72 minus Q1 38.01. 38.01 divided by 2. இப்போ எவ்வளவு வருது approximately? 35.71. 35. divided by 2 வருதுடா. 17 point something. ஆமா. 17.85. 17.85. ஓகேங்களா? 17.85. இதே D1 to D100 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். சாம்பிளுக்கு D பை கேட்குறாங்க. T பை கேட்டாங்கன்னா எப்படி போடுவேன்?
அப்ப இதனோட கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இதனோட கிளாஸ் இன்டர்வல் என்ன? 10. அப்ப n by 10ன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? n by 10ன்னு அர்த்தம். அதே Pn. ஓகேங்களா? இது வந்து Tn ஓட ஐடியா. Tn ஓட வேல்யூ n வேல்யூ என்ன? 1 to 15 அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அதே Pn கேட்டாங்கன்னா n ஓட வேல்யூ என்ன? D5னா IN by 10, Pனா IN by 100. ஓகே. ஆமா. இது I by 100. கரெக்ட்டுங்களா? In by 100. இது போதும். டேவியேஷன் ஓகே. புரியலையா? இது ஓகே. ஓகேவா? ம். சரி, வேற என்ன வேணும் சொல்லு, நம்ம அதை பார்ப்போம். வேற என்ன எடுப்போம் ஒரு கொஸ்டின்? வேற என்ன இருக்கு இதுல? இதுல நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு இது மட்டும் தான் கேள்வி கேட்கிறாங்க. நான் ஆல்ரெடி கொஸ்டின் அனுப்பியிருந்தேன். அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நீ எடுத்துக்கிறியா? இல்ல இல்ல. உனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அது ஆல்ரெடி யூஸ் பண்ணி படிப்பேன். இப்ப படிக்க மாட்டேன். ஃபைனல் எக்ஸாமுக்கு தான் படிப்பேன். இப்ப படிக்க மாட்டியா? ஏன்? தெரியல, பார்ப்பேன். டைம் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீன் டீவியேஷன் தெரியும். சொல்லு. மீன் டீவியேஷன்னா சமேஷன் xi மைனஸ் எக்ஸ் பை என். இதை சொல்லு. புரியல, எனக்கு தெரியல. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. ஏய், அப்ப நான் சொன்னது அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நீயே சொல்லுங்கிற. இது வந்து உனக்கு தெரியும்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம இதுல பார்த்துன கார்லேஷன் தான். ஓ, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. அப்ப மீன் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? சமேஷன் fi சம்மேஷன் fi into மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் எக்ஸ் பார், சரிங்களா, டிவைடட் பை கேபிட்டல் N. சரிங்களா? இது எபோட் மீனுக்கு, இது எபோட் மீனுக்கு. அதே எபோட் மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். எபோட் மீடியனுக்கு என்ன ஃபார்முலானா, இவ்வளவுதான். அந்த x பார் x1 பார் இருக்கிற இடத்துல மாறி போடணும். x பார், ஆமா, ஏன் x மைனஸ் மீடியன் டிவைடட் பை சமேஷன் டிவைடட் பை n. சரிங்களா? அதே மாதிரி மோடுக்கும். ஓகே, இது வந்துட்டு மீன் டீவியேஷன். இப்போ நம்ம எல்லாம் இதெல்லாம் குரூப் எடுத்து பார்க்குறோம். இதெல்லாம் குரூப் எடுத்து தானே பார்க்குறோம். அவன் குரூப் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. நிறைய குரூப் மட்டும் தான் கேட்குறாங்க. கொஸ்டின் ஃபுல்லாவே குரூப் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. அதான் குரூப்ல தான் வரும். அப்ப எப்படி போடுவீங்க? இது ஓகே, இது ஆல்ரெடி ஒன்று போட்டேன். எது இதுல போட்டியா? அப்ப இது பிரச்சனை இல்லையா? மீன் டீவியேஷன் என்னென்ன கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சமேஷன் fi தானே? ஓ, அதான் என்னன்னு போட்டிருக்கீங்களா? சம்மேஷன் எஃப்ஐங்கிறது என்ன தான்? சம்மேஷன் எஃப்ஐங்கிறது என்ன தான்? கரெக்டா? ஓகே. அப்ப क्वेश्चन ஃபுல்லாவே மாத்தி மாத்தி இதுதான் இருக்குது. மொமெண்ட்ஸ், ஸ்காட்னஸ், அந்த கடைசி கான்செப்ட், அந்த டயகிராம் கான்செப்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இது அதிகமா क्वेश्चंस இல்ல. வேற என்ன இருக்குதா? மீன் டிவியேஷன் இருக்குது. மாத்தி மாத்தி இதே क्वेश्चंस தான் இருக்குது. சரி, அதாவது செகண்ட் யூனிட்ல நிறைய கிரிட்டிக்கலான क्वेश्चंस இருக்கு. நம்ம நார்மலான क्वेश्चंस தான் பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் யூனிட்ல கிரிட்டிக்கலான क्वेश्चंस உங்களால போட முடியுமா? தெரியல, நோட்ல இருக்கிறது மட்டும் தான் பார்ப்பேன். நோட்ல இருக்கு. அப்ப நோட்ல என்ன எழுதிக்குது? உங்க நோட்ல இருக்கிறது தான் பார்ப்பேன். இல்லடா, அதுல டிஃபரெண்டான क्वेश्चंस நிறைய இருக்குது. டிஃபரெண்டா வருமா? ஆமா, டிஃபரெண்டான क्वेश्चन நிறைய இருக்குது. அதான் உங்க சார் நடத்துன இது இருக்குதான் பாத்துக்கோ. ஒரு சில டிஃபரெண்டா நடத்துன ஒரு கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு தான் கேக்குறேன். எழுதவே இல்லை நம்ம. அது क्वेश्चन ரெஃபர் பண்ணும்போது என்ன டிஃபரெண்டா இருக்குது. நீ அனுப்புன மெட்டீரியல் நார்மலா தான் இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு டிஃபரெண்டாக இருக்குது. நம்ம வந்து P ஆஃப், அதாவது இதுவரை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எஃப்ல பார்த்தோம். பட் P ஆஃப் y given f தான் நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? அந்த இன்டர்வல் கான்செப்ட். இது எப்படி போடுவீங்க? இதுக்கு ஃபார்முலா கொடுக்கல. நாம இருக்குதா? இதுக்கு நம்ம ஃபார்முலா கொடுத்தோமா? இதுக்கு கொடுக்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப இந்த क्वेश्चन கேட்டானே எப்படி போடுங்க? fx போட்டுருவேன், fy போட்டுருவேன். இதனோட ஆன்சர் எப்படி போடுவேன்? f of x, y divided by double integral f of x, y divided by single integral f of x. அது p of எல்லாம் ஒண்ணுதான் சார். ஆஹா.
இதுக்கு தான் நீ சொல்ற ஃபார்முலா கரெக்ட். இங்க லிமிட்டே இல்லையே. இங்க லிமிட் இருந்தா தான் டபுள் இன்டெக்ரல் வச்சுட்டு இங்க லிமிட்டே இல்ல. லிமிட் இல்லாத எப்படி போடுவ? அதுதான் இருக்கே 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் y லெஸ் தென் 1. அது போட்டா அதனோட ஆன்சர் 1 தெரியாது. அப்ப 1/1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஏய், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இன்டெக்ரல் அது 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 10x y ஸ்கொயர் இன்டு dy dx ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதே இன்டெக்ரல் 0 to 1 f of x into dx ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? அது 1 தான் வரும். அப்போ 1/1 ஓட வேல்யூ 1. அப்படி கிடையாது மீனிங். சரிங்களா? அவன் ரேஞ்ச் கொடுத்தனால நீ போடணும். அவன் ரேஞ்ச் கொடுக்கல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அவர் ரேஞ்ச் கொடுக்கல. அப்ப ரேஞ்ச் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது வேரியபிளா தான் போட வேணும். அப்ப வேரியபிளா போட்டா என்னோட ஃபார்முலா என்ன சொல்றான்னா f of x, y divided by f of x. இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? p of y given x அந்த லிமிட் கொடுத்திருப்பான். சரிங்களா? லிமிட் கொடுத்திருந்தா தான் நீ வந்து லிமிட் வச்சு போடணும். இல்லைன்னா இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த f of x, y வந்துட்டு என்னது 10x y ஸ்கொயரா? ஆமா, இதுதான் 10x y ஸ்கொயர். ஓகேங்களா? ஓ, அந்த x yல தான் ஃபைனல் டேர்மே இருக்குமா? ஆமா, ரேஞ்ச் கொடுக்கல. இங்க ஓகே பாரு, ஓகே. அவன் கொடுத்திருக்கிற ரேஞ்ச் வந்து இங்க கொடுத்திருக்கணும். சப்போஸ் நீ சொல்ற ஐடியா f of y less than or equal to 2 given x less than 2 கொடுத்திருந்தானா நீ சொன்ன மாதிரி டபுள் இன்டெக்ரல்ல போடலாம். பட் அவன் கொடுக்காதனால நம்ம வேரியபிள் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுமே வேரியபிள். அப்ப ஆன்சர் என்னதான் வரணும்? வேரியபிள் தான் வரணும். சரியா? இப்போ f of x வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் x. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி தான். என்ன அப்போ ஃபார்முலா? இன்டெக்ரல் f of x, y dy பண்ணணும். லிமிட் வந்துட்டு 0 to 1. ty பண்ணணும். கரெக்டான ஆன்சர். அப்ப அது f of கான்ஸ்டன்ட். இல்ல ஃபுல்லா சால்வ் பண்ணானே. அடுத்தது f of y. ஆமா. சரி, f of x மட்டும் சால்வ் பண்ணுவோம். அத f of x மட்டும் தான் போட்டுக்கிறேன். இது 0 to 1. y க்கு அப்ப என்னாச்சு? 10x by 3. x by 3. இதுதான் ஃபைனல். அப்ப இங்க 10x by 3 வருமா? 10x y ஸ்கொயர் 10x y ஸ்கொயர் divided by 10x by 3. x 10x cancel 3y square answer. அவ்வளவுதான். 3y ஸ்கொயர். இங்க என்ன வருது? y தான் நியூமரேட்டர் இருக்குது. அப்ப y ஓட ரேஞ்ச் இங்க எழுத சொல்றோம். y ஓட ரேஞ்ச்னா 0 less than y less than 1. ஓகே ஓகே. அதோட லிமிட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய இருக்குதுடா. நான் அனுப்புற क्वेश्चन பேப்பர் எழுதுனா நிறைய क्वेश्चन இந்த மாதிரி நிறைய வரதுனால உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். மாட்டுக்கிட்டோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு 12:30 மணிக்கு கேட்டியா? ஆமா சார். 12:30 மணிக்கு கேட்டடா. 2 மணிக்கு மேல நீ படிக்கணும். 12:30 மணிக்கு கேட்டேன். இந்த क्वेश्चन எப்படி பண்ணுவீங்க? எனி ஐடியா? The joint probability density f of x, y is equal to this, where x ranges from this. Double integral f of x, y is equal to 1. கரெக்டா? இல்ல, இதுக்கு அது c-யா? c கண்டுபிடிக்க கரெக்ட். லிமிட் சொல்றேன், எழுதுங்க. ஸ்டார்டிங் மட்டும் எழுதலாம், சால்வ் பண்ண வேண்டாம் ஃபுல்லா. minus infinity cx of f of x, y dx dy equal to 1. அப்ப c போட்டுக்கீங்க. இன்டெகிரல் லிமிட் என்ன? 0 to 2. இதனோட இன்டெகிரல் லிமிட் என்ன? y ஓடது வந்துட்டு ஓகே ஓகே ஒரே நிமிஷம். x ஓடது 0 to 2, y ஓடது -x to x. ஆமா. cx square minus cx. c வந்து எடுத்துக்க கான்ஸ்டன்ட் தானே. into dy dx. ஓகே, பண்ணிக்கலாம். பண்ணிடலாம்ல? பண்ணிரோம். ஓகே. அப்ப c ஓட வேல்யூ வந்துரும். இது வந்து என்னது? fx fy. இது find the marginal distribution for x and marginal distribution for y. fx fy evaluate f of x, y divided by f of x. ஓகேங்களா? பண்ணிரோம். சரி, அப்ப இந்த क्वेश्चन இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான क्वेश्चन இது. இது எதுக்கு 10 மார்க்ல கேளுங்க, 20 மார்க் கேட்டா கூட போட முடியாது. அவ்வளவு பெரிய क्वेश्चन இது. இது ஆல்ரெடி பண்ணிட்டோமே நம்ம. பண்ணிட்டோம். இந்த ஐடியா போடல. இங்க பாருங்க. இந்த ஐடியா போடல. பண்ணிட்ட ரைட். போட்டனே. நீ போட்டிய ஃபுல்லாவே. சூப்பர், வெரி குட். போட்டினா ஓகே. இது வரைக்கும் நம்ம போட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போட்டோம். இது ரெண்டு நம்ம போட்டோம். p of x less than y னா இருங்க. x less than y னா என்ன? ஆக்சுவல் ஃபார்முலா வந்துட்டு இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல்
ம். minus infinity to infinity minus infinity to infinity ம். f of x comma y ம். dx dy. dy dx எப்பயுமே dy dx னு வச்சுக்கோ அப்போ ஓகே, ஈஸியா இருக்கும். இருங்க ஒரே நிமிஷம். இதுக்கு நம்ம மல்டிப்ளை இன்டெகிரல் 0 to போட்டோம்ல, மல்டிப்ளை இல்ல இன்டெகிரல் எனக்கு தெரியும். பண்ற மாதிரி டயகிராம் டிரா பண்ணணும். டயகிராம் டிரா இல்லைங்க, பண்ணணும். இல்ல நானே சொல்றேன். இன்டெக்ரல் 0 to 2 ஒரு லிமிட். அப்படியா? x சின்னதா தான் இருங்க இருக்கணும். இருங்க, இல்ல இருங்க, x less than y-னா இருங்க சார். x அதான்டா டயகிராம் போட்டா உனக்கு ஈஸியா இருங்க இருங்க, இருக்கும். நானே சொல்றேன். 0ல இருந்து y வரைக்கும் போகும். சார் டயகிராம் வேணாம், 0ல இருந்து y வரைக்கும் போகும் x. ம். சரி ஓகே. 0ல இருந்து y வரைக்கும் போகுமா? கரெக்ட் தானே? செக் பண்ணிக்கிறேன். தெரியல நான் டயகிராம் போட்டா தான் போட முடியும். இங்க dy தானே? dy னா x வச்சு தான் போடணும். வெர்டிகல் ஸ்ட்ரிப். இது வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப் வச்சு போடணும். சரிங்களா? இல்ல dx-க்கு தான் நீங்க இப்போ வெர்டிகல் ஸ்டெப் போடணும். இங்க பாரு இது dy தானே வருது. dy னா இல்ல வெர்டிகல். அவங்க வந்துட்டு x less than y-ன்னு கொடுத்துருக்காங்க. சரி. அப்போ x வந்துட்டு 0ல இருந்து y வரைக்கும் போகும். x வந்து 0ல இருந்து y வரைக்கும் போகும். எங்க எடுக்கிற? இங்க எடுக்கிறியா? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மாத்திரம் எனக்கு இது எடுக்கிறியா? அதெல்லாம் தெரியல. ஆனா y 0ல தானே இருந்து பெருசு. இல்ல இது ரெண்டுல எது வரும்? இது வரும். இங்க பாருங்க ரெண்டுல இது வரும். கரெக்ட்டா தப்பா? இப்போ 0ல இருந்து y வரைக்கும் தானே போகும். சரி அப்ப இது 0 to y. சரி 0 to y எடுத்துட்டேன். அப்ப இங்க y யோட லிமிட் 0 to தான் 1 சார் தான். 0ல இருந்து y போகும். ஆ? சொல்றா. இதுமா சொல்ல வந்தீ சொல்லு. தப்பா பண்ணிட்டீங்க. சரி நீ சொல்லு. எது வரும்? y dy-க்கு 0 to 1 சார். dx-க்கு தானே மாத்தணும். x less than y-னா என்னது? இப்ப டயகிராம் கரெக்ட்டா? இது சார் டயக்ராம் தெரியல, நான் சொல்றேன் நீங்க. டயகிராம் போட்டா தான் எனக்கு போல சொல்ல முடியும். இது வந்து x equal to 2ங்கிற லைன். டயக்ராம் தெரியல சார். x equal to 1ங்கிற லைன், y equal to 1ங்கிற லைன் இது. கரெக்ட்டுங்களா? இப்ப அவன் கொடுத்துக்கிறான் LPP பொறுத்த வரைக்கும் என்னது x less than y. x less than y நீங்க தான் பெருசு. dy-க்கு அதே 0 to y-ன்னு போட்டிருக்கீங்க. y-க்கு அவங்க லிமிட்டே கொடுத்துட்டாங்க 0 to 1. அப்ப y க்கு தானே போடுற. நீ வந்து இங்க y வருது, இங்க dx வரும். இங்க dx dy ஆனா நீங்க வரும். dy dx-ன்னு போட்டு வச்சிருக்கீங்க சார். டேய் இங்க ஃபார்முலா dy போட்டுக்கிறேன். பட் நீ சொன்ன கான்செப்ட் படி இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இங்க dy இங்க dx ன்னு ஆயிரும். நான் வெளியில இருக்க லிமிட்டுக்கு தான் 0 to y சொல்றேங்க. சரி வெளிய எல்லாம் 0 to y போட முடியாது. உள்ள வேரியபிள் அடுத்து வெளிய கான்ஸ்டன்ட். வெளிய இன்டெகிரல் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. வெளிய இன்டெகிரல் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். உள்ள இருக்கிற இன்டெகிரல் நீ y ன்னு சொன்னா இங்க dx ன்னு மாறிடும். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இங்க y சொல்லிட்டு இங்க அதான் dx ன்னு சொன்னேன். மாறிக்கும். சரிங்களா? ம். இல்ல இந்த சம் போட்டுக்கவே போடலையே. போட்டுக்கன்னு சொன்னீங்க அதுதான் கேக்குறேன். போட்டுட்டேன் சார். சரி ஓகே. அப்ப போட்டுருவீல இதுக்கு மேல. அந்த x plus y less than or equal to 1க்கு அதுக்கு டயகிராம் போட்டு தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் டயகிராம் போட்டுறலாம். டயகிராம் வேணாம். டயகிராம்ல எப்படிடா 0 to லிமிட் எடுப்ப? சார் எப்படி சார் ஈஸியா சொல்லலாம்ல சார். 0ல இருந்து 1 minus y வரைக்கும் போகும்னு. அப்ப லிமிட் என்ன எடுப்ப? இந்த பக்கம் லிமிட். இது 0 to 1 minus y போட்டுருவ. இதுக்கு என்ன லிமிட் எடுப்ப? நான் இப்போ x-க்கு 0ல இருந்து 1 minus y எடுத்துட்டேன். y வந்துட்டு 0 to 1 எடுத்துக்கலாம். அதுதான் y less than or equal to 1 எடுத்துக்கலாங்க. கரெக்டா தான் இருக்கு இப்போ. கரெக்ட்டா வந்துரும் பாரு. ம். அப்ப x க்கு மாத்தினா கொஞ்சம் மாறு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. சரியா? x-க்குன்னா என்ன 1 y வேண்டாம். அது 1 minus x போடுவோம். இல்ல அப்போ வராது. dy dx வரும். இப்போ dx dy எழுதிருங்க. dy dx dy கரெக்ட்டா? இல்ல dx dy. ஆ. ஆமா. dx dy தான் வரும். ஓகேங்களா? ம். டயகிராம் போட்டா தான் மார்க்கிங் சொல்லிர போறாங்க. பாத்துங்க. டயகிராம் போட்டு போடுற மாதிரி ஐடியா தான் இது. கொஞ்சம் பாத்துக்கோ. ம் ம். இந்த மாதிரி ஐடியா தான் இருக்குது. ஓகேங்களா? ம். கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லு. அதையும் நம்ம பார்க்கலாம். இல்ல நீங்க பாத்துருங்க. நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம். நாளைக்கு 12 மணிக்கு 12:30 மணிக்கு அந்த ரேஞ்ச் தானே 12 to 12:30யா? ஒரே நிமிஷம் பாக்குறேன் எத்தனை மணி. அதுக்கு 9:30 to 2 11. கிளாஸ் இருக்குது. 12க்கு வாங்க. 12 வந்துட்டா? ம். 12க்கு எனக்கு வேற கிளாஸ் இருக்குது. இன்னொரு பையன் சொல்லிட்டேன். எனக்கு நீ ஒரு மணிக்கே வந்துரு. சார் 1 ரொம்ப லேட்டு வேணாம். எத்தனை மணிக்கு உனக்கு எக்ஸாம் முடியுது? 11க்கே முடிஞ்சிடும்.
சரி. ஆ. நம்ம 12க்கு வச்சுக்கலாம். சரி பார்க்கலாம். வா. ம். ம். சரி. முடிச்சலாமா?